வானமகள் உன்னை வாழ்த்துகிறாள், பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். அரசின் வருவாய்க்கு வேட்டு, தனியாரோடு கூட்டு. திமுக ஆட்சியில் கனிமவள இடைமேடையிலும் முறைகேடு. இயற்கை வளங்கள் நிறைந்த குமரி மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் அதிக அளவில் கனிம வள கொள்ளை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதியரசர்கள் கனிம வள கொள்ளையை தடுக்கும் வகையில் அற்புதமான வழிகாட்டலை வழங்கினார்கள். தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் எலக்ட்ரானிக் இடைமேடைகள் அமைத்து கனிம வள லாரிகளை கண்காணிக்க அறிவுறுத்தினர். அதன் அடிப்படையில் குமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி, களியக்காவளை பேரூராட்சி பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பிலேயே இடைமேடை நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் களியக்காவளையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. ஆரல்வாய்மொழியில் மட்டுமே இடைமேடை நிலையம் அமைக்கப்பட்டது. இதற்கென குமரி மாவட்ட கனிம அறக்கட்டளை சார்பில் 13,80,000 ரூபாயும், ஆரல்வாய்மொழி பேரூராட்சி சார்பில் 3,45,000 ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தத்தில் 17,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரல்வாய்மொழியில் எலக்ட்ரானிக் இடைமேடை அமைக்கப்பட்டது. இதை பராமரிப்பதுடன் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்கே வழங்கப்பட்டு வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த இடைமேடை செயல்பட தொடங்கியது. இதன் மூலம் ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்கு தினமும் 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை வருமானம் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 4 வழிச்சாலையில் அவசரமாக திடீரென தனியார் இடைமேடை ஒன்றும் முளைத்தது. அதன் பின்னர் எங்கிருந்தோ வந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கனிமவள வாகனங்கள் தனியார் இடைமேடை நிலையம் நோக்கி திரும்பியுள்ளன. தனியார் இடைமேடை நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பிடம் முறையான அனுமதியும் பெறவில்லை. அரசு இடைமேடை நிலையம் இருக்கும் போது தனியாருக்கு துணை போகும் வகையில் கனிமவள வண்டிகளை அங்கு ஒரு சார் அனுப்புகிறாராம். அரசே இடைமேடை நிலையம் அமைத்து இருக்கும் போது ஒரு சில அதிகாரிகள் தங்கள் சுயலாபத்திற்காக தனியாருக்கு துணை போவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தனியார் இடைமேடையில் அதிக எடை கொண்ட கனிமவள வாகனங்களை எடை குறைவாக இருப்பது போல் கணக்கு காட்டி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக மக்கள் எழுப்பும் சந்தேகத்திற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். குமரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு தனியாருக்கு துணை போவதுடன் அரசின் திட்டத்தையே காவு கொடுக்கும் அளவுக்கு ஒரு சில அதிகாரிகள் செயல்படுவதை கண்டிக்கிறேன். கனிமவள கொள்ளையை தடுக்கத்தான் நீதியரசர்கள் இடைமேடை நிலையம் அமைக்க வழிகாட்டினார்கள். அதை கண்காணிக்கும் உரிமை அரசிடம் இருக்கும் போதுதான் உத்தரவின் நோக்கம் நிறைவேறும். கனிமங்களை கொண்டு செல்லும் தனியாருக்கு தனியார் இடைமேடை நிலையம் என்னும் வாசலை திறந்து விட்டால் எப்படி சரியானதாக இருக்கும்? அது திருடனின் கையில் சாவியை கொடுப்பது போல் ஆகிவிடாதா என மக்கள் கேட்கிறார்கள். தனியார் இடைமேடை நிலையத்தில் காவல் அதிகாரிகளை பணியமர்த்தும் அளவிற்கு சுதந்திரம் வழங்கிய சார் யார்? உரக்க கேட்கிறோம், யார் அந்த சார்? தினமும் 50,000 ரூபாய் வரை வசூலான ஆரல்வாய்மொழி இடைமேடையில் இப்போது அங்கு பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் அளவிற்கு கூட வசூலாகவில்லை. பேரூராட்சியின் வருவாயை பறித்து தனிநபருக்கு கொடுக்க துடிக்கும் யார் அந்த சார் என மக்கள் எழுப்பும் கேள்வி திமுக அரசின் செவிகளுக்கு கேட்கிறதா? கனிமவள எடை போடும் விவகாரத்தில் திமுக ஆட்சியின் லட்சணத்தையும் மக்கள் எடை போடுகிறார்கள். தனியாருக்கு துணை போவதுடன் பேரூராட்சியின் வருவாயை பாதிக்கும் மக்கள் விரோத செயல்பாட்டை நிறுத்தும் வரை மக்களுக்காக என் முன்னெடுப்புகள் தொடரும் என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.